தற்போது ருக்மணியும் அவரது கணவர் மூர்த்தியும் தங்கள் மகன் மற்றும் மருமகள் வீட்டிற்கு வந்துள்ளனர். ருக்மணியின் மகன் திவாகர் தனது அலுவலக வேலைகளில் மிகவும் பிஸியாக இருப்பதால் பெற்றோரிடம் பேசக்கூட நேரம் கிடைக்காமல் இருக்கிறார். மேலும் ருக்மணி மகனிடம் ஏதாவது கேட்க அல்லது ஏதாவது பேச விரும்பினால் அவர் எரிச்சலுடன் பதிலளிப்பார். அம்மா, நீ நாள் முழுக்க வீட்டில் சும்மா உட்கார்ந்துருக்க. ஆனா உன்னிடம் வீணடிக்க எனக்கு அவ்வளவு நேரம் இல்லை. எனக்கு இன்னும் நிறைய ஆபீஸ் வேலை இருக்கிறது. என்னை இப்படி தொந்தரவு செய்யாத, இதை சொல்லிவிட்டு போய்விடுவார். மருமகளும் குறையவில்லை. சொல்ல போனால் மருமகள் தான் திவாகரின் பெற்றோரை கேவலமாக பேசி மனதில் நஞ்சை உண்டாக்கினார். ருக்மணி தனது மகன் மற்றும் மருமகளின் இந்த நடத்தையால் மிகவும் வருத்தப்பட்டார். ஆனால் தன் தலைவிதியை உணர்ந்த பிறகு அவள் சோகமாகவே இருந்தாள். ருக்மணி தனது பழைய கால நினைவுகளில் தொலைந்து போனார். திவாகரின் தந்தை உயர்ந்த பதவியில் இருந்தார். அலுவலகம், குடும்பம் என இரு பொறுப்புகளையும் சிறப்பாக கையாண்டார். இருப்பினும் அவர் எப்போதும் தனது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெற்றோருக்கும் நேரம் கொடுத்தார். எல்லோரிடமும் அன்பாக பேசுவார். அம்மா அப்பாவின் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பார். ஆனால் நம் உணர்வுகளை மகனும் மருமகளும் எப்படி புரிந்து கொள்வார்கள் என்று தெரியாமல் அவர்களிடம் நேரடியாக பேசவே மாட்டார். ருக்மணி சமையலறை வேலைகள் அனைத்தையும் செய்து வந்தார். ஆனால் அவருடைய மருமகள் வீட்டு வேலைகள் அனைத்தையும் அவள் செய்வதாகவே எப்போதும் கடைபிடித்தாள். மருமகள் அவள் அம்மாவிடம் போனில் பேசுவதை ருக்மணி பல முறை கேட்டிருக்கிறார். மருமகள் எப்பொழுதும் அதையேதான் சொல்லுவாள். முதலில் குழந்தையின் படிப்பு இருக்கிறது, அதற்கு மேல் வீட்டு வேலைகள் அதிகம், மூன்றாவதாக என் மாமியார் மாமனார் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். என் தலையில் இந்த இடி விழுந்தால் நான் ஒருத்தி என்ன செய்வேன் என்று கூட அவர்களுக்கு புரியவில்லை. குழந்தையின் பரீட்சை நேரத்தில் கூட அவள் எப்போதும் தன் கணவரிடம் தன் பெற்றோர் வீட்டிற்கு அழைத்து செல்லும்படி கூறினாள். ஆனால் குழந்தை தேர்வில் சரியாக வரவில்லை என்றால் என்னை விட மோசமாக யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லுவாள். ருக்மணிக்கு எல்லாம் தெரியும். ஆனால் கணவரின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு வாயை மூடிக்கொண்டு இருந்தாள். உண்மையில் ருக்மணி ஒவ்வொரு வேளையிலும் அவளுக்கு உதவுவார். ஆனாலும் மருமகளுக்கு அவளை வீட்டை விட்டு துரத்த ஏதாவது சாக்கு தேவைப்பட்டது. உண்மையில் ருக்மணி தனது கணவரின் சிகிச்சைக்காக நகரத்தில் உள்ள தனது மருமகள் மற்றும் மகன் வீட்டில் தங்கியிருந்தார். ஏனென்றால் அவர்களால் தினமும் கிராமத்திலிருந்து இவ்வளவு தூரம் வருவது சாத்தியமில்லை. ருக்மணிக்கும் முழங்காலில் பிரச்சனை இருந்தது. ஆனால் இதையெல்லாம் மீறி அவள் ஒருபோதும் குறை கூறவில்லை. சில நேரங்களில் அவள் மிகவும் சோகமாக இருக்கும்போது அவள் பேரனுடன் விளையாடுவது சிறிது மகிழ்ச்சியாக உணர்ந்தாள். ஆனால் அதே சமயம் மருமகள், எவ்வளவு தைரியம் என் மகனை தொட, உங்க அறையில் அமைதியாக இருங்க என்று கத்துவாள். இப்போது ருக்மணி தனது வாழ்க்கை ஒரு பாரமாக உணர ஆரம்பித்தாள். என் கணவனுக்கு உடம்பு சரியில்லை என்று யோசிக்க ஆரம்பித்தாள். என்னிடம் அன்பாக ஒரு சில வார்த்தைகள் கூட சொல்ல யாரும் இல்லை. ருக்மணியின் கணவருக்கு 10 நாட்களுக்கு பிறகு அறுவை சிகிச்சை செய்யப்பட இருந்தது. ருக்மணிக்கு முழங்கால் வலி அதிகமாக இருந்தது. அவரால் சரியாக நடக்க கூட முடியவில்லை. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் என் மகனும் வீட்டில் இருந்தான். அதனால் தான் ருக்மணி தன் மகனிடம் என்னை மருத்துவமனையில் சேர்க்க சொன்னார். உன் தந்தையின் மருத்துவ அறிக்கையை காட்ட வேண்டும். ஆனால் மகன் திட்டவட்டமாக மறுத்துவிட்டான். அம்மா, எனக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே லீவு கிடைக்கும். அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் என்னை தொந்தரவு செய்ய தொடங்குகிறீர்கள். ரிக்ஷாவில் செல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டே திவாகர் மீண்டும் தன் அறைக்கு சென்று படுத்து கொண்டான். ருக்மணி கதவை நோக்கி நகரும் போது மருமகளின் குரல் கேட்டது. ஏய், கேட்கிறாயா? என்னை காரில் பார்லருக்கு இறக்கிவிடு, வெயில் அதிகம். ஓகே, நீ ரெடியா என்று உள்ளிருந்து திவாகர் குரல் கேட்டது. இதை பார்த்த ருக்மணி கண்ணீர் கண்களுடன் வெளியே சென்று ரிக்ஷாவை தேட ஆரம்பித்தாள். நடந்து கொண்டிருந்த போது ஒரு ரிக்ஷாக்காரனை பார்த்தாள். பின்னால் இருந்து வந்தான். அவன் வந்து நிறுத்தி, அம்மா, உங்களுக்கு காலில் பிரச்சனை என்று தெரிகிறது. சரி, எங்கு போக வேண்டும் என்று சொல்லுங்கள், உங்களை விட்டு விடுகிறேன் என்றான். அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு ருக்மணி ரிக்ஷாவில் அமர்ந்தாள். அவனுக்கு தன் நன்றியையும் ஆசீர்வாதத்தையும் வழங்கினாள். ஆஸ்பத்திரியை அடைந்ததும் பணத்தை கொடுக்க நினைத்த போது ரிக்ஷாக்காரன் சொன்னான், அம்மா, இப்படி வெயிலில் மீண்டும் எப்படி கால்நடைய போவீங்க? அப்படியே வாங்க, உங்களுக்காக இங்கேயே நிற்கிறேன், நான் உங்களை திரும்ப விடுகிறேன். ரிக்ஷாக்காரனின் 2 அன்பான வார்த்தைகளால் ருக்மணியின் உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தது. ருக்மணியின் கணவர் நன்றாக இருக்கும் வரை அவரை நோக்கி விரல் நீட்டி பேசுவது யாரும் இல்லை. அவருக்கு உடம்பு பிரச்சனையிலிருந்து
அந்த ஏழை முற்றிலும் ஆதரவற்றவராகவும் நிர்கதியாகவும் ஆகிவிட்டார். இந்த 2 மாதங்களில் மட்டும் எத்தனை முறை ருக்மணி என் மருமகளிடம் நிறைய பொய்களை கேட்டேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் சிகிச்சை அளிக்கப்படுவது மூர்த்தியின் ஓய்வூதிய பணத்தில் மட்டுமே. அதனால் மூர்த்திக்கு அனுகூலம் காட்டப்பட்டது. ஒரு நாள் ருக்மணிக்கு அவரது கணவர் மூர்த்தியின் நெருங்கிய நண்பரான கணபதியிடமிருந்து அவர் மாலையில் மூர்த்தி சந்திக்க வருவதாக அழைப்பு வந்தது. நண்பர் பெயரை கேட்டதும் மூர்த்தியின் இதயத்தில் ஒரு புதிய ஆற்றல் ஓடியது. திவாகரின் அப்பா கூட கொஞ்சம் நிம்மதியாக இருப்பார் என்று ருக்மணி மிகவும் சந்தோஷப்பட்டார். அவள் திவாகரிடம், உன் அப்பாவின் நண்பர்கள் வருகிறார்கள், அதனால் காலை உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னாள். என்ன செலவுகள் வந்தாலும் அதை அப்பாவின் பணத்திலிருந்து கழிக்கவும். ஆனால் மருமகள் எதையும் செய்ய மறுத்துவிட்டார். ருக்மணி எப்படியோ நொண்டிக்கொண்டே எல்லா வேலைகளையும் செய்தாள். மாலையில் நண்பர் அவரை சந்திக்க வந்தபோது மூர்த்தி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் தனது மனைவி ருக்மணி, மகன் மற்றும் மருமகள் அவர்களை அறிமுகப்படுத்த தொடங்கினார். மகன் திவாகரை சந்தித்த பிறகு அவரது நண்பர் சொன்னார், இன்று நீ எதுவாக இருந்தாலும் உன் பெற்றோர்தான் காரணம். உங்கள் வளர்ப்பில் உங்கள் தாய் எந்த கல்லையும் விட்டு அடிக்கவில்லை. எல்லா வேலைகளையும் கையாண்டாலும் அவள் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. இதையெல்லாம் செய்வது எளிதல்ல. இப்போது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது உங்கள் இருவரின் கடமை. உங்கள் பெற்றோரை எப்போதும் மதிக்கவும் மற்றும் அவர்களை ஒருபோதும் புண்படுத்தாதீர்கள். எப்போதும் அவர்களுக்கு முழு மனதுடன் சேவை செய்யுங்கள். அவர் பேசிக்கொண்டே இருந்தபோது மருமகள் குறுக்கிட்டு, அங்கிள், வருத்தப்படாதீர்கள். ஆனால் இவர்கள் குழந்தைகளை வளர்க்க தனித்தன்மை வாய்ந்த பெற்றோர்கள் அல்ல. அவர்கள் வேறு எதையும் செய்யவில்லை. எல்லோரும் தங்கள் குழந்தைகளுக்காக நிறைய வேலை செய்கிறார்கள். ஆமாம் அங்கிள், பிரீத்தி சொல்வது முற்றிலும் சரி. எப்படி இருந்தாலும் நாங்கள் எங்கள் பெற்றோரை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடிந்தவரை முயற்சி செய்கிறோம். அவர்களின் சேவையில் நாங்கள் எந்த கல்லையும் விட்டடிக்கவில்லை. மகன் மற்றும் மருமகளின் கடுமையான வார்த்தைகளை கேட்டு ருக்மணியின் கண்களில் கண்ணீர் வந்தது. எல்லோர் முன்னிலையிலும் தன்னை பலவீனமாக நிரூபிக்க அவள் விரும்பவில்லை. அதனால் அவள் கண்ணீரை தனது முந்தானையில் துடைத்தாள். அவரது நண்பரிடம், திவாகர் எங்களை மிகவும் நன்றாக கவனித்துக் கொள்கிறான். அவன் மிகவும் நல்ல மகன். எங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். இதற்கிடையில் திவாகர் கோபமாக, அம்மா, தயவு செய்து எல்லோர் முன் நல்லவராக நடிக்காதீர்கள். இதையெல்லாம் என்னிடம் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் இவரிடம் சொல்லியிருக்க வேண்டும். இப்போது நீங்கள் அப்பாவியாகி வருகிறீர்கள். தன் மகன் திவாகரின் வாயிலிருந்து இப்படி ஒரு கடுமையான வார்த்தைகளை கேட்ட ருக்மணியின் கண்கள் கண்ணீர் வழிந்தன. படுக்கையில் படுத்திருந்த மூர்த்திக்கு பெரும் அதிர்ச்சி வந்து படுத்துக்கொண்டே பேசினார். நான் மிகவும் அன்புடன் வளர்த்த மகன் இன்று பெற்றோரின் வளர்ப்பை கேள்விக்குறியாக்குகிறான். அதுவும் அவன் மனைவி முன். ஏய், உன் மனைவி உன்னை இணைப்பு வலையில் கட்டிவிட்டாள். அதனால் வேறு யாரையும் பார்க்க மாட்டாய். மறுபுறம் திவாகரின் பேச்சை கேட்டு புதையல் கிடைத்ததை போல பிரீத்திக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக பிரீத்தி விரும்பியது நடந்தது. உண்மையில் பிரீத்தி மெதுவாக பேசி திவாகரை தன் வலையில் மாட்டிக்கொண்டாள். இப்போது பிரீத்தி சொன்னது எல்லாம் திவாகர் நம்பினான். ஒரு நாள் திவாகர் அலுவலகத்திற்கு திரும்பிய போது அவனுக்கு உடல்நிலை சரியில்லை. பிரீத்தி சோதித்த போது திவாகருக்கு காய்ச்சல் இருப்பதை கண்டாள். அவரது உடல் மிகவும் வலித்தது. பிரீத்தி வேண்டுமென்றே அவன் பெற்றோரிடம் எதுவும் சொல்லாமல் இரவு முழுவதும் திவாகரை சேவிப்பது போல் நடித்து கொண்டிருந்தாள். காலையில் அம்மாவுக்கு தெரிய வந்ததும் திவாகரிடம் சென்று கேட்டாள், மகனே, நீ என்னிடம் சொல்லியிருக்கலாம் உடம்பு சரியில்லை என்று. தெரிந்திருந்தால் கசாயம் செய்திருப்பேன். உனக்கு உடனே குணமாயிருக்கும். இதற்கிடையில் திவாகர் அவளை கேலி செய்தார். நீங்கள் இரவில் குரட்டைகளை விற்றுவிட்டு அங்கேயே தூங்கினீர்கள். என் உடம்பு எவ்வளவு வலித்தது தெரியுமா? பாவம் பிரீத்தி இரவு முழுவதும் விழித்திருந்து எனக்கு மருந்து கொடுத்து வலியிலிருந்து விடுபட என் கால்களை அழுத்தி கொண்டே இருந்தாள். அதனால் தான் என்னால் தூங்க முடிந்தது. திவாகர் இப்படி சொல்லும் போது ருக்மணியின் வாழ்நாள் முழுக்க கடின உழைப்பின் மீது யாரோ குடங்களில் தண்ணீர் ஊற்றியது போல் தோன்றியது. ருக்மணி பரிதாபமான குரலில், மகனே, உன் கதவு மூடப்பட்டுள்ளது. நீ சொல்வது சரிதான் என்றாலும் உன் பிரச்சனை என்னவென்று எனக்கு எப்படி தெரியும்? உன் மனைவிதான் உனக்கு எல்லாம். நாங்கள் உனக்காக எதுவும் செய்யவில்லை. இதற்கிடையில் மூர்த்தி, மகனே, நீ சிறு வயதில் இருக்கும்போது நான் நாள் முழுவதும் அலுவலக பொறுப்புகளில் பிஸியாக இருந்தேன். ஆனால் உன் அம்மா இரவு முழுவதும் விழித்திருந்து உன்னை கவனித்துக் கொண்டாள். உலர்ந்த இடத்தில் உன்னை தூங்க செய்த பிறகு அவள் ஈரமான இடத்தில் தூங்குவாள். ஆனால் அவள் உஃப் என்று கூட சொல்லவில்லை.
உன் அம்மா இப்படித்தான். நீ வளர்ந்த பிறகு உன் தேர்வுகளில் போது கூட தாமதமாக எழுந்திருக்க கூடாது என்று உன் அம்மா மட்டும் உன்னுடன் விழித்திருப்பாள். சில சமயம் உனக்கு டீ போட்டு கொடுப்பாள். சில சமயம் உன் தலையை அழுத்தி இருப்பேன். நான் பணத்தை உனக்கு நிறைய செலவழித்திருப்பேன். ஆனால் அவள் உனக்காக தனது பகல் அமைதியையும் இரவு தூக்கத்தையும் தியாகம் செய்தாள். மேலும் நீ பிரீத்தியை திருமணம் செய்வதை பற்றிய பேசிய போது எல்லோரும் உனக்கு எதிராக இருந்தனர். ஆனால் உன் அம்மா எப்போதும் உனக்கு ஆதரவாக இருந்தாள். திருமணத்துக்கு பிறகு மருமகளை தன் சொந்த மகளைப் போலவே நேசித்தார். ஆனால் அவள் ஒருபோதும் உன் தாயை தனது தாயாக கருதவில்லை. அவள் எங்கள் மீது தனது அதிகாரத்தை நிறுவினாள். நாங்கள் இங்கு வந்த பிறகும் உன் மனைவி உனக்கு விருப்பமான உணவைத்தான் சமைப்பாள். என் சேமிப்பிலிருந்து விலையுயர்ந்த பரிசை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவள் உன்னை ஈர்ப்பு வலையில் சிக்க வைத்து மெல்ல மெல்ல உன்னை எங்களிடமிருந்து விலக்கிக் கொள்கிறாள். இதை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆனால் எங்கள் வளர்ப்பில் எங்களுக்கு நம்பிக்கை இருந்ததால் நாங்கள் எதுவும் பேசவில்லை. ஆனால் பெற்றோர் செய்த தியாகத்தை கேள்வி கேட்கும் அளவுக்கு மகன் செல்வான் என்பது எங்களுக்கு தெரியாது. காலையில் உன் அம்மா ரூமுக்கு போனப்போ காலை உணவை இங்கேயே வச்சுட்டு போ, அப்புறம் சாப்பிடலாம் என்றாள். பாவம், உன் அம்மா தூங்கவே இல்லை. நேற்று வந்த மனைவி பற்றி கவலைப்படுவாய், ஆனால் உன்னுறக்கத்தை பற்றி கவலைப்படாமல் உன்னை வளர்த்து வளர்த்து இவ்வுலகில் சுயமரியாதையுடன் வாழ வைத்த தாய் அவளின் எல்லா முயற்சிகளையும் ஒரு நொடியில் நிராகரித்து விட்டாய். திவாகர் ஏதோ சொல்ல வந்தான். ஆனால் மூர்த்தி அவனை தடுத்தார். ஒருவர் தனது சொந்த நாணயத்தை தொலைத்து விட்டால் வேறு யாரிடம் புகார் கொடுக்க வேண்டும் என்பது தெரியவில்லை. ஆனால் தற்போது தண்ணீர் தலைக்கு மேல் போய்விட்டது. இனி என் மனைவியை அவமானப்படுத்துவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. மகனே, நீயும் உன் மனைவியும் மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகிறேன். இப்போது நாங்கள் இங்கிருந்து செல்ல விரும்புகிறோம். மாமனாரே, இன்று முதல் முறையாக ஒரு நல்ல விஷயத்தை சொன்னீர்கள். ஏனென்றால் பிறர் வீட்டில் வேலைக்காரனை போல் வாழ்வதை விட சொந்த வீட்டில் வாழ்வதே மேல் என்று மருமகள் வெட்கமின்றி சொன்னாள். தாமதமாக வந்தாலும் உங்களின் இந்த முடிவு நல்லது. இல்லையேல் உங்களை கிராமத்தில் விட்டுவிடலாம் என்று நினைத்தேன். மகன் மற்றும் மருமகளின் இந்த கசப்பான வார்த்தைகளை கேட்டு கணவன் மனைவி இருவரும் தங்கள் பொருட்களை சேகரித்து கிராமத்தை நோக்கி சென்றனர். ஆனால் அவர்களால் அவமானம் தாங்க முடியவில்லை. இருவரும் இரவு கிராமத்து வீட்டிற்கு வந்தனர். வீட்டிற்கு சென்ற இருவரும் மனதுக்குள் மிகுந்த சோகத்துடன் தூங்கச் சென்றனர். காலையில் படுக்கையிலிருந்து எழவில்லை. அவர்கள் இருவரும் தனது துன்பங்களிலிருந்து நிரந்தரமாக இந்த உலகத்தை விட்டு விடுதலை பெற்றார்கள். மகனுக்கும் மருமகளுக்கும் தெரிந்தவுடன் இருவரும் உடனே ஓடி வந்து பார்த்தார்கள். சடங்குகள் எல்லாம் முடிந்து ஊருக்கு போய் நிம்மதியாக வாழலாம் என்றும் வீட்டை விற்றுவிடலாம் என்று திவாகர் முடிவு செய்தான். தந்தையின் நண்பன் தன் வீடு விற்கப்படுவதை கேள்விப்பட்டதும் உடனே வீட்டுக்கு வந்து திவாகரிடம், மகனே, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். அவன் சொல்வதை கேட்க திவாகர் தயாராக இல்லை. பிறகு, மகனே, உங்கள் தந்தையின் அறையில் உள்ள அலமாரியை திற. உன் அப்பா ஏன் அறையை தொட அனுமதிக்கவில்லை என்று உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்போது திவாகர் அப்பாவின் அலமாரியை திறக்க எத்தனை முறை முயன்றான் என்பது அவனுக்கு நினைவு வந்தது. ஆனால் அவன் அலமாரியை திறப்பதைக் கண்டு அப்பா எப்பொழுதும் அவனை திட்டுவார். அறையிலிருந்து தள்ளியே வைத்திருப்பார். அலமாரிக்கு அருகில் அவனை வரவே விடவில்லை. ஆனால் இன்று கடைசியில் அந்த ரகசியம் வெளிவரவிருந்தது. திவாகர் அலமாரியை திறந்தவுடன் அதற்குள் சில பேப்பர்கள் வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தான். அந்த பேப்பர்களை திறந்த போது ஏதோ என்று நினைத்தான். ரியல் எஸ்டேட் தொடர்பான பேப்பர்களாக இருக்கும். ஆனால் அந்த பேப்பர்கள் புத்தகத்தை படித்தவுடன் தலை சுற்றியது. 25 வருடங்களுக்கு முன்பு திவாகரை அனாதை இல்லத்திலிருந்து தத்தெடுத்ததாக அதில் எழுதப்பட்டிருந்தது. திவாகரின் மனம் சிலிர்க்க ஆரம்பித்தது. உடலில் உயிரே இல்லை என்பது போல் கை கால்கள் மரத்து போனது. அந்த காகிதம் உடைந்து தரையில் விழுந்தது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்த திவாகரை பார்த்து பிரீத்தி பேப்பரை எடுத்து படிக்கும்போது அவளும் திகைத்தாள். தந்தை தனது சொத்துக்கள் மற்றும் நகைகள் அனைத்தையும் திவாகர் மற்றும் அவரது மனைவி பெயரில் கொடுத்துள்ளார். இப்போது திவாகர் அவமானத்தில் மண்ணில் புதைந்து கொண்டிருந்தான். நான் என்ன செய்தேன்? இந்த அனாதையை மடியிலிருந்து தூக்கி அரியணையில் ஏற்றிய பெற்றோர்
புது வாழ்வு தந்தது. அவர்களின் வாழ்க்கையை ஒதுக்கி வைத்துவிட்டு என் மகிழ்ச்சிக்கும் ஆசைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சில நாட்களாக அவருக்கு என் வீட்டில் இடம் கூட கொடுக்க முடியாமல் அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பினேன். மரியாதையுடன் 2 வேளை கூட அவர்களுக்கு உணவளிக்க முடியாத அவமானம். இன்று அவர்களால் தன்னை பார்க்க கூட முடியவில்லை. இத்தனை சம்பவங்களால் அதிர்ச்சியடைந்த பிரீத்தி சிறிது நேரம் எதுவும் பேச முடியாமல் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு திவாகரிடம், உன் வாழ்நாள் முழுவதும் உன் பெற்றோருக்கு எதிராக உன் மனதில் நஞ்சை உண்டாக்கி கொண்டிருக்கும் குற்றவாளி நான் தான். அவன் கண்களில் வருந்திய கண்ணீர். ஆனால் இப்போது என்ன செய்ய முடியும்? அனைவரும் சென்றதும் திவாகர் அங்கிருந்து எழுந்து அம்மா அப்பா படத்தின் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தான். அம்மா அப்பா, என்னை மன்னியுங்கள். பெரிய பாவம் செய்து விட்டோம். மகனை பெற்றெடுக்கும் கடமை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை. அழுது கொண்டே அவன் கண்கள் அம்மா அப்பாவின் படத்தின் முன் விழுந்தன. சட்டென்று தன் தலையை யாரோ தடவுவது போல் உணர்ந்து, இந்த மரியாதையும் கொஞ்சம் அன்பையும் நாங்கள் உயிரோடு இருக்கும்போதே எங்களுக்கு கொடுத்திருந்தால் நாங்கள் நிம்மதியாக செத்திருப்போம் என்றார். இப்போது நீங்கள் உங்கள் செயல்களுக்காக வருந்தியதால் நாங்கள் தவத்தின் பலன்களை பெற்றுள்ளோம். இப்போது நாங்கள் நிம்மதியாக ஆத்மா சாந்தி அடைவோம். திவாகர் திடீரென தூக்கத்திலிருந்து எழுந்தான். எதிரே பார்த்த போது யாரும் இல்லை. ஆனால் அவர்கள்தான் தன் பெற்றோர் என்பதை உணர்ந்தான். ஏனெனில் அவன் சிறு வயதில் அவன் தலையில் இப்படி கையை வைத்து ஆசீர்வதித்திருக்கிறாள் அவன் தாய். பெற்றோருக்கு நன்றி தெரிவித்து வீட்டை விற்காமல் அங்கு முதியோர் இல்லம் கட்ட முடிவு செய்தான். வாழ்நாள் முழுவதும் அங்கு வாழும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தான். சிலரின் அன்பு எப்பொழுதும் குறையாது. அந்த அன்பு குறையாதவர்கள் நம் பெற்றோர் என்று அழைக்கப்படுகிறார்கள். சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா